முன்னாடி ஆஸ்டியாலஜிஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஹெட் இது என்ன இந்த ரீஜன் பேர் என்ன சொல்லியிருக்கோம் இந்த ரீஜன் ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் ஓகேங்களா ஹெட் ஆஃப் ஹியூமரஸ்க்கு நேர் கீழ இருக்கிறது என்ன காண்டெக்ட் பார்த்தோம் என்ன காண்டெக்ட் ஹெட் நேர் கீழ இருக்கிறது என்ன காண்டெக்ட் எபிகாண்டெயில் மீடியல் காண்டெயில் ஹெட் எந்த சைடு இருக்கு மீடியல் சைடு தான் இருக்கு சோ ஹெட் நேர் கீழ இருக்கிறது மீடியல் காண்டெயில் தென் அதோட ஆப்போசிட் சைடுல இருக்கிறது லேட்டரல் காண்டெயில் ஓகேங்களா சோ லோவர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு காண்டெயில் இருக்கு ஒன்னு வந்து மீடியல் காண்டெயில் அண்ட் அதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் காண்டெயில் அதுல ஹெட் நேர் கீழ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியல் காண்டெயில் அண்ட் ஆப்போசிட் சைடுல இருக்கிறது லேட்டரல் காண்டெயில் இது வந்து காண்டெயில்ஸ் எபிகாண்டெயில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் இந்த அவுட் ப்ராடக்ட் போஸ்டீரியர் சோ டிப் ஆஃப் காண்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எபிகாண்டெயில்ஸ் னு சொல்றோம் கம்ப்ளீட்டா சொன்னா இட் இஸ் கால்ட் as காண்டெயில் அந்த காண்டெயிலோட டிப் மட்டும் சொன்னோம்னா இட் இஸ் கால்ட் as எபிகாண்டெயில்ஸ் ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீடியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியல் காண்டெயிலோட டிப் வந்து பாத்தீங்கன்னா மீடியல் எபிகாண்டெயில் சொல்லுவோம் அதே மாதிரி லேட்டரல் காண்டெயிலோட டிப் பாத்தீங்கன்னா லேட்டரல் எபிகாண்டெயில் சொல்லுவோம் So condyles, epicondyles ல ஏதாவது டவுட் இருக்கா? No. Then the ball மாதிரி இருக்கிற lower sideல ball மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொன்னோம்? Capitula. Then wheel pulley மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்? Trochlea. Capitula ball மாதிரி ரவுண்டடா இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து capitula. Then pulley மாதிரி wheel மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொன்னோம்? Trochlea. ஓகேங்களா? So these are the articular surfaces in the lower end of humerus அதுல இந்த சைடு இப்ப நான் புடிச்சிருக்கிறது என்ன காண்டெயில் மீடியல் காண்டெயில் நான் மீடியல் காண்டெயில்ல என்ன மசில் அட்டாச் ஆகும் பாத்தீங்கன்னா medial condyle epicondyle is medial epicondyle என்ன ஆரிஜின் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா காமன் flexor muscles வந்து ஆரிஜின் ஆகும் அப்பர் எண்டே எல்லா மசிலோட இன்செர்ஷன் முடிஞ்சிருச்சு ஷாஃப்ட்லி லோவர் எண்டே பாத்தீங்கன்னா ஒன்லி மசில் ஆரிஜின்ஸ் மட்டும் தான் ஆகும் அதுல காமன் flexor muscles ஓட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா medial epicondyle ஆரிஜின் ஆகும் ஓகே medial epicondyle என்ன ஆரிஜின் ஆகுது காமன் flexor muscles காமன் ஃப்ளெக்சர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல இதானே நம்மளோட மீடியல் எபிகாண்டெயில் இந்த மீடியல் எபிகாண்டெயில இருந்து மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆன்டீரியரா வரும் முன்னாடி பக்கம் வரும் இந்த மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் மொத்த டிஜிட்ஸோட ஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி எல்லா ஃப்ளெக்ஷன் மசில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மீடியல் காண்டெயில இருந்து ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து பிரான்ச்சஸா பிரிஞ்சு இங்க ஒவ்வொரு மசிலும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுது சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா common flexor origin medial epicondyle okay medial epicondyle origin for என்ன muscle இது medial epicondyle என்ன origin ஆகுது common flexor muscles so mean common flexor muscles then So common extensors muscle ல எங்க ஆரிஜின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா lateral epicondyle medial epicondyle ல common flexors muscle வந்து ஆரிஜின் ஆகுது லைக் சேம் lateral epicondyle ல வந்து பாத்தீங்கன்னா common extensors muscle வந்து ஆரிஜின் ஆகுது ஓகேங்களா சோ நம்மளோட கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் medial epicondyle தென் இது வந்து பாத்தீங்கன்னா lateral epicondyle இந்த medial epicondyle ல இருந்து மசில்ஸ் வந்து பிரான்ச்சா பிரிஞ்சு anterior சைடு வரும் இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்ஷன் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி லேட்டரல் சைடு